ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. என்னடா இவன் டெய்லி ஒவ்வொரு கண்ணாடி போட்டுக்கிறான் அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, கண்ணாடி உடஞ்சி போச்சு. ஸோ அதனால வேற கண்ணாடி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்திடுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ட்ரம்ப் யூஎஸ்ல வின் ஆகணும்னால இந்தியன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸு, என்ன இம்பேக்ட் ஆகும்ன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அங்கே வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, இங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு இம்பேக்டும் இருக்குது, ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் யூஎஸ்ல வின் ஆகிட்டாரு. அவர் எப்படின்னா, அவர் மைண்டட்னா எப்படி இருக்கும்னா, ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ நம்ம ஓனாக உள்ளது தான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நேச்சுரலை பற்றி கவலைப்படாத ஒரு மனுஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ பெட்ரோல் இல்லையா, இது டீசலை போட்டு ஏறி, டீசல் இல்லையா கோலை போட்டு கரியை போட்டு ஏறி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இம்பேக்டும் பார்க்க போகிறோம், பெனிஃபிட்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இனிமேல் அமெரிக்காவில் க்ரீன் கார்டு தெரியும்ல, க்ரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆள் தான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ரீன் கார்டுக்கு, இந்தியன்ஸ்க்கு. ஓகேங்களா, நான் சொல்கிறது எல்லாமே இந்தியன்ஸ்க்கு ரிலேட்டடாக. ஸோ க்ரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரே இதாக இருந்து நம்ம இதுக்கு போகலான் இருப்பாங்கல்ல. ஸோ பிஸ்னஸ்க்கு ஒரே இதாக இருந்து நம்ம அமெரிக்காவில் போய் யூஎஸில் ஒர்க் பண்ணலான் இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். அவர் ட்ரம்ப் மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஏன் நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லை, இதில் எப்படி இந்தியன்ஸ்க்கு நான் கொடுப்பேன், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுதான் எடுப்பார். ஸோ இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 87 rupees இருக்குது ஒரு டாலரு. ஆனால் டாலரை இன்னும் ஹை லெவலுக்கு ஏற்றிடுவார். பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் விலைவாசி. ஸோ டாலர்னால் அதிகமாக இருக்கும். யூஎஸில் இருக்கிறவங்க இந்தியாவில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை அதில் போடுறப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ருப்பியில் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது யூஎஸில் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஏறிடும் அமௌண்ட்டு. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ண யூஎஸ் வந்தாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. டேக்ஸ் அதிகமாகினாங்கன்னா மக்கள் எதுவுமே வாங்க மாட்டாங்க பொருள்லாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவங்களே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு அவருக்கு, ஓன் கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு. இதில் முதல்ல சைனானா ட்ரம்ப்புக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. ஸோ சின்ன சின்ன பொருள் எல்லாமே மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது சைனாக்கு. யூஎஸில் இம்போர்ட் ஆகுதுல சின்ன சின்ன ப்ராடக்ட்டு, நெயில் கட்ரு, ஸோ அந்த மாதிரி சம்திங் சீப்பு, அது இது ஏதாவது சைனா ப்ராடக்ட் எடுத்துங்களேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை டேக்ஸ் அதிகமாக ஏற்றி விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க ஸ்மால் பிஸ்னஸில் உள்ளவங்க யோசிச்சு வச்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்க, டெவலப் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிலை நோண்டுவாங்க. க்ரீன் ஈகோ சிஸ்டம் அதெல்லாம் கிடையாது. ஆயில் தான். ஆயிலை எடுத்து நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகணும், அவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வேணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆயில்லாம் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா, சுற்றி இருக்கிற நாட்டிலலாம் ஆயில்லாம் ஈக்குவல் ரேட்டாக சவுதி இதுக்கெல்லாம் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரேட் கம்மியாயிடும். ஸோ நிறைய இடத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா டீசல் ரேட் இன்னும் கம்மியாகும், பெட்ரோல் கம்மியாகும். இந்தியன்ஸ்க்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இந்தியன் வெப்பன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் வந்தனால அமெரிக்காவில் தான் ஃபுல் பிஸ்னஸே இருக்குது. அந்த மாதிரி வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபுல் பிஸ்னஸே அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ணும், நம்ம இந்தியாவுக்கு நான் தரேன்ட்டு அதில் உள்ள பிஸ்னஸை அவங்க டெவலப்பும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்மளாம் கிரியேட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெப்பன்ஸ்லாம். இருந்தாலும் அமெரிக்கா நாங்கள் தரோன்னு சொல்லி பட்ஜெட்டில் அதில் டெவலப் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. யூஎஸில் இங்கேருந்து போய் யூஎஸில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. குறிப்பிட்ட மெம்பர் தான் வரணும், ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க, 50 பேர் தான் அலோடு, 50 பேர் தான், அந்த மாதிரி கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். படிக்கிற விஷயத்தில், ஜாப் பண்ணுறதுலையா இருந்தாலும் சரி, இங்கேருந்து இந்தியன்ஸ்லேருந்து யூஎஸ் போகிற மாதிரி இருந்தால். பார்த்தீங்கன்னா யூரோப்பும் பிடிக்காது ட்ரம்ப்புக்கு. ஸோ அங்கே உள்ள பிஸ்னஸும் அடி வாங்கும். ஸோ
இந்தியன்ஸ்க்கு. ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும், நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இங்கேருந்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும் நம்ம இந்தியன்ஸ்க்கு. ஸோ பார்டர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் பார்டர்ஸ்னால் மெக்சிகோ இருக்குல்ல, மெக்சிகோலேருந்து அழகாக நம்ம வந்துடலாம், லேண்ட் வழியாக வந்துடுவாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நிறையா நம்ம பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஒரு விசாவில் ஒரு டேட் இருக்கும்ல, அந்த டேட்குள்ளே வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்பி வந்துடணும். ஸோ அந்த வேலை முடிகிறதுக்கு இடையிலேயே வேலை விட்டு போயிட்டு இடையில தேடிட்டு இருந்து அந்த டேட் முடிஞ்சும் அங்கே இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறது தான், கம்னா முடிக்கிட்டு பண்ணுற ஆள் தான் ட்ரம்ப். மேக்ஸிமம் ஜாப் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் சொன்னால் நான் பூமர்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வரதாமாமே அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.